friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ஒரு கப் ஃப்ரெஷ் க்ரீம்ல இருந்து எப்படி நெய் செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரா சொல்ல போறேன். எப்படி வெண்ணெய் பண்றது, எப்படி மோர் பண்றது, வெண்ணெயில இருந்து எப்படி நெய் செய்யறது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க பாத்துறலாம். இன்னைக்கு ஒரு கப் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இது நீங்கள் பால் காய்ச்சும் போது மேலே வரக்கூடிய ஆடையை ஒரு மாசமா நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். டெய்லி கலெக்ட் பண்ணதும் நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க. இப்போ 1 மந்த் கலெக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு கப் அளவுக்கு கிடைச்சிருக்கு. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ ஒரு ஹேண்ட் பிளெண்டர் வச்சு நல்லா பீட் பண்ணுங்க. ஸ்பீடை லோவில் வச்சுக்கோங்க. ஒரு 1 மினிட்ல நமக்கு வெண்ணெய் ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அகேன் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயாச்சு. நம்மளோட வெண்ணெய் தனியா மோர் தனியா நல்லா பிரிஞ்சாச்சு. இன்னொரு மிக்சிங் பவுலில் ஒரு மஸ்லின் கிளாத்தை வச்சுருங்க. அதில் இது ரெண்டையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நம்மளோட மோர் இந்த துணி வழியாக அடியில் வடிஞ்சு போயிடும். நம்மளோட வெண்ணெய் அப்படியே அந்த துணியில் இருக்கும். லைட்டாக புழிஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக நம்மளோட மோர் கீழே போயிடும். இப்போ ரெண்டையும் நம்ம தனித்தனியாக பிரிச்சாச்சு. இப்போ நம்மளோட சுவையான மோர் ரெடியாக இருக்குது. இது நீங்கள் கொஞ்சமாக உப்பு, சாட் மசாலா போட்டு அப்படியே என்ஜாய் பண்ணலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது ரொம்ப பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மோர். ஸோ இப்போ இந்த துணியில் இருக்கக்கூடிய வெண்ணெயை நம்ம ஒரு கிளிங் ரேப்புக்கு மாற்றிடலாம். இதை லைட்டாக ஷேப் பண்ணிவிட்டு ரேப் பண்ணி ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயாச்சு. வெண்ணெய் நல்லா திக்காக ஃபார்ம் ஆகிருக்கு. இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது இந்த வெண்ணெய். ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. இது பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெண்ணெய். இப்போ நம்ம இந்த வெண்ணெயிலேருந்து நெய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் இந்த வெண்ணெயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க இந்த வெண்ணெய் உருகிற வரைக்கும். இப்போ வெண்ணெய் நல்லா உருகியாச்சு. ஸோ ஃப்ளேமை ஹை பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் இதை நல்லா பாயில் பண்ண விட்டுடலாம். இப்போ 3 நிமிஷம் கழித்து நல்லா நெய் தனியாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அகேன் லோவில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். இப்போ நல்லா நெய் ப்ராசஸ் ஆகி நமக்கு தனியாக கிடச்சிருக்கு. இது பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் நெய். இதை நீங்கள் வடிகட்டி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பாலாடையை வச்சு நம்ம மோர், அப்புறமா வெண்ணெய், நெய் எல்லாமே செஞ்சுட்டோம். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.